அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை பரவலாக்க உலக புத்தக நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நம் வானொலியில் திரு RS கதிர் என்ற சுகுமார் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய தினத்திற்கான சிறப்புரையை வழங்க நம்மிடையே இணைகிறார். இவர் நாகப்பட்டினம் அருகிலுள்ள காமேஸ்வரம் என்ற சிற்றூரை சேர்ந்தவர். தொழில் முறையாக பொறியாளரான இவர் பன்முக திறமையை கொண்டவர். ஊடகத்துறையில் பணியை தொடங்கிய இவர் பிறகு பொறியாளராகவும் தற்போது தொழில் முனைவோராகவும் உள்ளார். இசை கலைஞருமான திரு கதிர் அவர்கள் திரை இசை பங்களிப்போடு தனி பாடல்களையும் வெளியிட்டுள்ளார். 8 குறும்படங்கள் மற்றும் 1 ஆவணப்படமும் தயாரித்து நடித்துள்ளார். பதிப்பு துறையிலும் தடம் பதித்துள்ள இவர் 5 நூல்களை எழுதியும் 6 நூல்களை தொகுத்தும் பதிப்பித்துள்ளார். அமேசான் கிண்டிலிலும் மின்னூல்களையும் பதிப்பித்துள்ளார். தற்போது திரு RS கதிர் என்ற சுகுமார் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கிய உலக புத்தக நாள் மற்றும் காப்புரிமை நாள் குறித்த சிறப்புரையை கேட்கலாம் நேயர்களே. வணக்கம். யுனெஸ்கோ ஏற்பாட்டில் உலகம் முழுவதும் புத்தகம் மற்றும் காப்புரிமை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் ஸ்பெயினில் தாம் விரும்பும் நண்பர்களுக்கு ஒரு புத்தகம், ஒரு ரோஜா பூவை பரிசாக கொடுப்பதன் மூலம் அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு பண்பாடாகவும் அந்நாட்டின் அறிஞர் பெருமக்களை நினைவு கூறும் நிகழ்வாகவும் தொடங்கிய இந்த புத்தக நாள் பல்வேறு வடிவங்கள் பெற்று வெவ்வேறு நாட்களுக்கு மாற்றப்பட்டு இறுதியாக கடந்த 1995 ஆண்டு முதல் ஏப்ரல் 23 நாளை உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை நாளாக கடைபிடிக்க வேண்டுமென யுனெஸ்கோ முடிவு செய்தது. இந்நாளில்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் மறைந்தார் என்பதும் வேறு பல பிரபல மேற்கத்திய எழுத்தாளர்களின் பிறந்த மற்றும் இறந்த நாளாகவும் இந்நாள் இருப்பதால் இந்த நாளையே உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை நாளாக கடைபிடிக்க யுனெஸ்கோவின் நிபுணர் குழு முடிவெடுத்து அதை ஐநாவில் பங்கு வகிக்கும் அத்தனை நாடுகளும் கடைபிடிக்கலாம் என அறிவித்தது. அதன்படி இந்த நாளை நம் நாட்டில் புத்தகங்களையும் காப்புரிமையும் பற்றி நினைவு கூறும் நாளாக ஏற்று தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இந்தியாவில் புத்தகங்களை அதிகம் நேசிக்கும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை சொல்ல முடியும். இதற்கு இணையான இடத்தில் பெங்கால், கேரளா, கர்நாடகா ஆகியவற்றை சொல்லலாம். எண்ணிக்கை அடிப்படையில் இந்தி மொழி படிப்பவர்கள் அதிகம் இருந்தாலும் தீவிர இலக்கியங்கள், அரசியல், அபுனைவு எழுத்துக்களை தேடி தேடி விரும்பி வாசிக்கும் வாசகர்கள் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். இதை ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் புத்தக விழாக்கள் நிரூபித்து கொண்டே இருக்கின்றன. தகவல் தொடர்புகள் மிகுந்துவிட்ட இன்றைய நாளில் 20 வயதாகும் இளைஞர்களிடம் கூட இதே ஆர்வம் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. மேலோட்டமாக பார்த்தால் புத்தகம் படிப்பவர்கள் குறைந்து போய் இணையத்தில் படிப்பவர்கள் அதிகமானது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் புத்தகம் படிப்பவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிகரித்து கொண்டே வருவதை காண முடிகிறது. ஆட்சியாளர்களும் நூலகங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல புதிய நூலகங்களை உருவாக்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் ஆசியாவிலேயே பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் தவிர்த்து மதுரையில் விரைவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பெயரில் உருவாகி வரும் புதிய நூலகம் இதற்கு சான்றுகள். புத்தகங்களை கையில் எடுத்து வாசிக்கும் பழக்கம் கொஞ்சம் குறைந்து அவற்றை மின்னூலாக வாசிக்கும் பழக்கம் உலக அளவில் அதிகரித்து கொண்டிருப்பதை அமேசான் தளம் புரிந்து கொண்டு அதற்காகவே கிண்டில் என்ற தனித்தளத்தை உருவாக்கி வெற்றிகரமாக மில்லியன் கணக்கான புத்தகங்களை விற்பனை செய்து வருவதோடு புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக போட்டிகள் நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய்களை பரிசாக வழங்கி வருகிறது. அதே பாணியில் வேறு பல நிறுவனங்களும் மின்னூல்களை வழங்கும் வசதியை உருவாக்கி வருகின்றன. நமது நூலகங்களும் மின்னூல் வசதியை வழங்கி வருகின்றன. இளைய சமுதாயம் பாட புத்தகங்களை தாண்டி எதையும் படிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. மேலும் ஓய்வு நேரங்களில் அவர்கள் அலைபேசி காணொளிகளில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதும் உண்மையே. ஆனால் வெறும் காணொளிகள் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து விடுவதில்லை. அக்காணொளிகள் தரும் தகவல்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அவர்களால் எந்த இடத்திலும் அதை மேற்கோள் காட்டி பேசவோ தன் தரப்பு வாதங்களை நிறுவவோ முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள்.
ஒரு செய்தியை முழுவதுமாக அறிந்து கொள்ள வெறும் காணொளிகள் உதவுவதில்லை என்பதை உணரும்போது அவர்கள் கூகுள் தேடுபொறியை தஞ்சமடைந்து பிறகு அதுவும் போதாமல் புத்தகங்களை வந்தடைகிறார்கள். பலர் வராமலும் போகிறார்கள். ஆனால் புத்தகங்கள் தரும் ஆழ்ந்த அறிவை வேறு எந்த ஊடகத்தாலும் கொடுக்க முடியாது என்பதை இளைய சமுதாயத்தினர் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். காப்புரிமை என்பதையும் அது எத்தனை சிக்கலானது மதிப்புமிக்கது என்பதையும் தற்கால தொழில்நுட்பமான AI எனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறது. சமூக ஊடகங்களில் செயல்படுவோர் இதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காப்புரிமைகள் காணொளிகளுக்கும் பாடல்களுக்கும் மட்டுமே மிகவும் தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்றன. ஒருவரின் எழுத்தை, உழைப்பை, அவரது படைப்பை அவர் அனுமதியின்றி பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்ற உணர்வு தற்காலத்தில் பெருகி வந்தாலும் எல்லோரும் அதை கடைபிடிப்பதில்லை என்பது கசப்பான உண்மை. காப்புரிமை பற்றிய விழிப்புணர்வு இருந்தாலும் அது குறித்த பொறுப்புணர்வு குறைவாகவே இருக்கிறது. இணையத்தை பொறுத்தவரை இதற்கு எந்த கடிவாளமும் இல்லை. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இப்பதிவை கேட்கும் மாணவர்கள் காப்புரிமை பற்றிய செயல்களில் கவனமாக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள இந்நாளில் உறுதியேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்வதோடு புத்தக வாசிப்பை வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் வேண்டும். அதில் இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளுங்கள். அந்த நூலகத்தின் அத்தனை நூல்களையும் நீங்கள் படித்திருக்க வேண்டும். நூல்களைப் போல மனித அறிவை பண்படுத்தும் கருவி உலகில் இல்லை. நுட்பமான மனித உணர்வுகளை தூண்டிவிட்டு செயல்பட வைக்கும் ஆற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. மனித அறிவை கூர்தீட்டவும், எந்த துறையில் பணிபுரிந்தாலும் ஒருபடி முன்னால் நின்று வழிநடத்தவும், நண்பர்களிடம் ஒரு செய்தியை பற்றி பேசும்போது அதன் ஆழம், அதன் நீள அகலங்களை பற்றி தெளிவாக அறிவுறுத்தவும் நூல்கள் உங்களுக்கு உதவும். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் உங்களை வாழ்வில் ஒவ்வொரு படியாக உயர்த்தி கொண்டே செல்லும். வாழ்க்கையை தெளிவாக பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் பேருதவி புரியும். எனவே புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காப்புரிமையின் அவசியங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அறிவு சமூகத்தின் ஒரு அங்கமாகி வளமான எதிர்காலத்தை வசப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக புத்தக நாள் மற்றும் காப்புரிமை நாள் குறித்த சிறப்புரையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு RS கதிர் என்ற சுகுமார் ராஜேந்திரன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்கலாம் நேயர்களே.